டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் கிருபா. கிருபா, வணக்கம். ராகுல் காந்தி நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டார். இன்று மீண்டும் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. அங்க சூழல் என்னவா இருக்கு? முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. ஜெயஸ்ரீ, வணக்கம். நீட் தேர்வு குளறுபடிகளை சரி செய்ய கோரியும் மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் தொடர்ந்து டெல்லியில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதனால் கடந்த 3 நாட்களாக டெல்லியில் பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது. குறிப்பாக கரப்பான் ஜனதா கட்சி சார்பில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் நேற்று இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக காங்கிரஸ் மூத்த தலைவரான ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் டெல்லியில் பிரதமர் இல்லம் அருகே போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த போராட்டம் தொடர்ந்து சர்ச்சையான நிலையில் அங்கு வந்த போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து வேனில் அழைத்து சென்றார்கள். தொடர்ந்து ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு பின்னர் போலீசார் விசாரணை வைக்கப்பட்டு அதுக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டார்கள். இந்த சம்பவத்திற்கு நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டு ஆங்காங்கே போராட்டமானது நடைபெற்று வந்தது. இந்த ஒரு நிலையில்தான் இன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் 3வது நாள் அமர்வு நடைபெறுகிறது. குறிப்பாக இன்றைய அமர்வில் நீட் தேர்வு விவகாரத்தை குறிப்பிட்டு எதிர்கட்சிகள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழல்தான் தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி தலைமையில் இந்த போராட்டமானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்தியா கூட்டணி சார்பில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் கருப்பு உடை அணிந்து மத்திய அரசுக்கு எதிராகவும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும், மாணவர்களின் எதிர்காலம் விலைக்கு அல்ல என்பது போன்ற வாசகங்களை கையில் ஏந்தியவாறு இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக ராகுல் காந்தி உள்ளிட்டோரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டத்தில் திமுக சார்பில் யாரும் பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது. ஏற்கனவே இந்தியா கூட்டணியிலிருந்து விலகி இருக்கும் திமுக நேற்றைய போராட்டத்திலும் கூட பங்கேற்கவில்லை. அதனைத் தொடர்ந்து இன்று நடைபெறும் இந்த இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெறும் இந்த போராட்டத்திலும் திமுக சார்பில் யாரும் கலந்து கொள்ளவில்லை. இருப்பினும் கூட மற்ற கூட்டணி கட்சி எம்பிக்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். ஜெயஸ்ரீ.